பிறந்த நாளே எங்கும் ஒலிக்குதே. ஓசியா பிறந்த நாளே இயேசுவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்னும் செய்தியை தாங்கி வருகிறது என்று கூறுவார் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர். பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கின்ற போது, இங்கு கடவுளே ஒரு குழந்தையாக பிறந்த அந்த மாபெரும் நாளை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். கடவுள் தன்னுடைய அன்பை நிறைவாக வெளிப்படுத்துகின்ற சிறப்பான நாளாக இன்று கிறிஸ்துமஸ் இந்த நாள் அமைகின்றது. எனவே ஆண்டவர் நம்மீது கொண்டிருக்கின்ற அன்பை, நம்மீது அவர் காட்டுகின்ற அக்கறையை நமக்கு வழங்குகின்ற இந்த கொடைகளை நம்மால் உணர முடியும். எனவே நம்முடைய வாழ்விலை ஆண்டவருடைய இந்த கொடைகளை உணர்ந்து நாம் மகிழ்வோடு வாழ அதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். இன்றைய இந்த திருப்பலியிலே நம்முடைய பங்கில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவர் இயேசு பாடகனுடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் தழை துவங்க வேண்டும் என்று இந்த வழியில் நாம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்ற அருள் தந்தை மரிய அருள் செல்வம், உடன் இருக்கின்ற அருள் சகோதரர் ஜேம்ஸ் நிக்கல்சன் இவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த வழியில் நாம் சிறப்பாக வேண்டுவோம். வழியில் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியரே இருக்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை
இறைவா, மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தி எங்களது மனித இயல்பு பங்கு உள்ள அருள்ந்த அவரது இறை இறப்பில் நாங்களும் பங்கு பெற அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்தனை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றன. அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பால் இடங்களோ ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய பேர்களை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எல்லாம் எழுந்து எண்ணரும் அழையாத மன்னவரே. Amen.
இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1:1 முடிய. பலமுறை பல வகையில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்வுறுதி நாட்களில் நம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவர் எல்லாவற்றிற்கும் உரிமையாக்கினார். இவர் வழியாக உலகுகளை படைத்தார். கடவுளின் மாட்சியை சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளக்குவார் இவர். நம் அழிவு மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களில் இருந்து தூய்மைப்படுத்தி விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுளின் வானதூதர் எவ்விடமாவது நீர் எனக்கு மைந்தர், இன்று நான் உண்மை பெருமைப்படுத்தினேன் என்றும், நான் அவருக்கு தந்தையாக இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் போக்கான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரையும் அவரை வழிபடுத்துவாராக என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 alleluia. பெருமகத்திலுண்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 9 முதல் 14 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலும் உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதர் ஆனார், நம்மிடையே குடிகொண்டார்.
அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் உங்களுடைய பங்கு தந்தையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இங்கு நம்ம மத்தியில் உங்கள் ஊரை சார்ந்தவர் சகோதரர் ஜேம்ஸ் அவருடைய சார்பாகவும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன். இந்த திருப்பதியில் சிறப்பாக மட்டுமல்ல உங்களுடைய மக்களில் இருக்கின்ற ஒருவராகவும் வேண்டுவோம். நீங்களும் எங்களுக்காக வேண்டும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சில நாட்களுக்கு முன்பாக ஆஸ்திரிய நாட்டில் இஸ்ராயல் மக்கள், யூத மக்கள் இருக்கின்ற தந்தவர்கள் கொண்டாட்டம் அனூக்கா என்ற ஒரு கொண்டாட்டம் நடைபெற்றது. அதில் ஒரு தீவிர எண்ணம் கொண்டவர் 2 பேர், தந்தையும் மகனும் நம்முடைய நாட்டை சேர்ந்தவர்கள், அங்கே போய் வாழ துவங்கியவர்கள், அந்த நாட்டு பிரஜையாக மாறியவர்கள். அவர்கள் கொண்டாட்டத்தின் போது அவர்கள் கடற்கரையில் கொண்டாடி கொண்டிருக்கின்ற போது சுட்டார்கள். இதற்குரிய 12 பேர் இறந்தார்கள். ஹனுக்கா என்று கொண்டாட்டத்தினுடைய அதனுடைய பின்னணியை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இதை நற்செய்தி வாசகத்துக்கு தொடர்புடையதாக இருக்கும். ஆண்டவருடைய மாட்சி. ஒரு சமயத்தில் கிரேக்க அரசனாக இருந்தவர் அந்த யூத இயேசு வருவதற்கு முன்பாக எருசலேம் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினார். அதற்கு உடந்தையாகவும் அந்த சமயத்தில் யூத அரசனாக இருந்தவர் உடந்தையாக இருந்தார். அங்கே அந்த பீடத்தை எடுத்துவிட்டு வேறு தெய்வங்களை வணங்க துவங்கினார்கள். வேறு தெய்வம் ஒன்று கிடையாது, கடவுள் ஒருவர் தான். நம்முடைய வாழ்க்கையிலும் அது மாதிரி கடவுளை மாறாக ஒருவரை உருவாக்கலாம். ஆகையால் இத்தகைய ஒரு அவமானமாக அவர்களுக்கு ஒரே ஒரு கோயில் தான் இருந்தது. யூதர்களுக்கு எருசலேம் தேவாலயம் இப்போது இல்லை. ஜெபக்கூடங்கள் தான் அங்கிருந்து இருக்கின்றது. ஆகையால் இத்தகைய ஒரு நிலையில் அதை தீட்டுப்படுத்துகின்ற விதமாக, அதை அவமானப்படுத்துகின்ற விதமாக இந்த பீடத்தை இடித்து அங்கிருக்கின்ற பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தெய்வங்களை அவன் தெய்வமாக நினைத்த மற்றவர்களை ஏன் தன்னையே தெய்வமாக நினைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவன் அத்தகைய ஒரு நிலையை ஏற்படுத்தினார். அது மாட்சியை கெடுத்தது. அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய மாட்சியை கெடுத்தது. பிற்பாடு சிறிது காலத்துக்கு பிற்பாடு இந்த திருமறையை நன்கு அறிந்து கற்றவர்கள், யூத மரபை சார்ந்தவர்கள், தலைவராக இருந்தவர்கள் அந்த தேவாலயத்தை திரும்பவும் புனிதப்படுத்தி அங்கே கடவுளுடைய மாட்சி வருவதற்காக திரும்பவும் அந்த சட்டங்களை எல்லாம் உட்படுத்தி ஒரு நல்லதொரு யூத வாழ்வு வாழக்கூடிய ஒரு மாட்சியை கொண்டு வந்தார்கள். இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அதை ஞாபகப்படுத்துகின்றது. இறைவனுடைய மாட்சி இந்த குழந்தையிடம் வந்து வருகின்றது. நம்முடைய உள்ளமும் இறைவனுடைய இல்லமாக இருக்கின்றது, இறைவனுடைய ஆலயமாக இருக்கின்றது. பவுல் நமக்கு கூறுகின்ற போது உங்களுடைய இதயம், உங்களுடைய உடல், ஆன்மா, மனம் எல்லாம் இணைந்ததுதான். தனித்தனியாக பிரிக்க முடியாது. நீங்கள் இறைவனுடைய ஆலயம், ஆவியினுடைய ஆலயம் என்று அறிய வேண்டும். இந்த ஆலயத்தை நாம் எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இதை இந்த 2 பிள்ளைகள் இந்த திருப்பலிக்கு முன்பாக அதன் அருகில் சென்று, குடியின் அருகில் சென்று அழகாக இருக்கின்றது என்று எனக்கு அப்படித்தான் காதில் கேட்டது. நாம் இதை பற்றி நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த குழந்தை பிறந்தார், நமக்காக வாழ்ந்தார், நமக்கு வாழ்வு தருவதற்காக வாழ்ந்தார். அவர் கடவுளில் ஒருவராக இருந்தார். இந்த குழந்தை
இதை பற்றி சிந்திப்பது, இதை பற்றி தெரிந்து கொள்வது, இந்த குழந்தையை நம்முடைய வாழ்வில் மாற்றிப்படுத்தக்கூடிய ஒரு குழந்தையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய இதயத்தை, நம்முடைய ஆலயத்தை நாம் அது மாற்றிப்படுத்தக்கூடியதாக, நம்மை மட்டுமல்ல நம்மோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளை, குறிப்பாக நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சமூகத்தில் அப்படி வாழக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளாக பிரித்து அல்ல, எல்லாரையும் இணைத்து வாழக்கூடிய ஒரு மனநிலையை நாம் உருவாக்கி கொண்டோம் என்றால், அப்போது இந்த குழந்தை பிறந்தது மாட்சிக்காக, நமக்கு வாழ்வு அளிப்பதற்காக, நமக்கு நிறைவு அளிப்பதற்காக, நமக்கு சமாதானத்தை தருவதற்காக, நம்முடைய வாழ்வில் ஒளியாக இருப்பதற்காக. இருள் சூழ்ந்திருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது எல்லாரிடமும் அல்ல, எல்லா இடத்திலும் அல்ல. சில சமயங்களில் இருள் நம்மை துப்பிக் கொள்கின்றது. அதற்கு இந்த குழந்தையினுடைய அந்த அன்பு, அழகற்ற அன்பு, இந்த குழந்தையினுடைய தியாகம், இந்த குழந்தையினுடைய அந்த வழிகாட்டுதல், நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்று கூறுகின்ற அந்த வார்த்தைகள் நம்மை உருவாக்க வேண்டும், நம்மை மாற்ற வேண்டும். ஆகையால் சில காலம் இந்த குடில் இங்கேதான் இருக்க போகிறது. நீங்கள் பெரியவர்கள் வருகின்ற போது அதை சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் ஒரு குழந்தையாக மாற வேண்டும். குழந்தைத்தனம் அல்ல, குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக, குழந்தையுடைய பண்புகளை நம்மதாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக. அப்போது இந்த பிறப்பு அர்த்தமுள்ளதாக, பொருள் உள்ளதாக, நம்முடைய வாழ்வை ஒளிர்விக்கக்கூடியதாக, இறைவனுக்கு மாட்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொலைகள், ஆசிரியர் நடந்த கொலைகள், அல்லது இப்போது மதிய கடையில் இஸ்ராயலே ஒரு சமயத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக, பெரிதும் அவர்கள் கொல்லப்பட்டவர்களாக, ஹிட்லர் என்ற கொடுமையான ஒரு மனிதரால் கொல்லப்பட்டவர்களாக இருந்தாலும் இப்போது பரிசீலியர்களை நிறைய பேரை கொண்டு கொள்கின்றார்கள். அவர்களுடைய இடங்களை எல்லாம் ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். இதனுடைய ஒரு தாக்கத்தை, இதனுடைய வன்முறை இன்னொரு வன்முறையை உருவாக்குகின்றது. இவைகளெல்லாம் நமக்கு பாடமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை வன்முறையை தவிர்த்து இயேசு இந்த உலகில் சமாதானத்தை தருவதற்காக, மகிழ்ச்சியை தருவதற்காக, உண்மையை தருவதற்காக, அவருடைய தியாகத்தை புரிந்து கொள்வதற்காக இந்த உலகிற்கு பிறந்தார். இவைகளை கொண்டாடுகின்ற போது ஒவ்வொரு கொண்டாட்டத்தையும் திருச்சபை அர்த்தமுள்ள கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்றது. இவைகளை கொண்டாடுகின்ற போது இயேசுடைய அந்த மதிப்பீடுகளை, இயேசுடைய அந்த வழி நடத்துதலை, இயேசு நமக்கு காட்டி சென்ற முன்மாதிரியை நம்முடைய வாழ்வாக மாற்றிக் கொள்கின்ற போது நாம் ஒரு குழந்தையாக பெற வேண்டும். கிறிஸ்துவ சமயத்தில் நாம் ஒரு குழந்தையாக மாற வேண்டும். ஈஸ்டர் போது நாம் ஒரு தியாகம் செய்யக்கூடியதாக, பிறருக்காக வாழக்கூடியவர்களாக, பிறரை எந்தவித நிபந்தனையற்ற விதத்தில் நாம் பிரித்து பார்க்காமல் எல்லோரையும் இணைத்து ஒன்று சேர்ந்து வாழக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய கொண்டாட்டங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றது. எப்போதும் நாம் இயேசுடைய பிறப்பை நினைக்கின்ற போது அவருடைய இறப்பை நாம் மறந்துவிட முடியாது. அவருடைய பிறப்பை நினைக்கின்ற போது இயேசுடைய உயிர்ப்பை நாம் மறைந்துவிட முடியாது. ஆகையால் இயேசுவில் உண்மை இருக்கின்றது, இயேசுவில் வாழ்வு இருக்கின்றது. இயேசு நம்மை போல் ஒரு குழந்தையாக வந்தார் என்றால் எல்லா விதத்திலும் நம்மை போல் இருக்கின்றார். நாம் அவரை போல் இருக்க வேண்டும், அவராக வாழ வேண்டும், அவராக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே ஆசையாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு இடத்தை நாம் இந்த திருப்பலியில் நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய சமூகத்திலும், நம்முடைய நாட்டிலும், உலகம் முழுவதும் நமக்கு தர வேண்டும் என்று திருப்பலியை வேண்டுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை
விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைகளை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உலகின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். வாங்கோழி நம்முடைய தேவைகளை இறைவன் முன்பாக வைப்போம். நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை, நம்முடைய சமூகத்தின் தேவைகளை, நம்முடைய திருச்சபையின் தேவைகளை, உலக தேவைகளை நாம் இப்போது முன்வைத்து அவைகளுக்காக விருப்பமாக கொண்டாடுவோம். நம்முடைய தேவைகளையும் இதோடு இணைத்து கொடுப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்த இறைவா, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். எமது திரு அவையை வழிநடத்தக்கூடிய திரு அவை தலைவர்களுக்காகவும், ஆயர்களுக்காகவும், குருக்களுக்காகவும், கன்னியர்களுக்காகவும், ஏனைய குரவரத்தார் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் அஞ்சாது ஆண்டவர் இயேசுவாகிய உம்முடைய பணியை துணிவோடு செய்ய இவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் விவேகத்தையும் தூய ஆவியார் வழியாக இவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர்களுக்கெல்லாம் அரசரான என் இறைவா, நிகழக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியில் எங்கள் நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் நாங்கள் விரைவில் தேர்வு செய்ய இருக்கின்றோம். நாங்கள் நல்லதொரு தலைவர்களை தேர்வு செய்யும். நல்ல ஒரு தலைவர் உதயமாகி எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து எங்களை விடுவித்து நல்லதொரு ஆட்சியை மண்ணுலகில் மலர செய்ய உம்முடைய மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ நல்ல தலைவர்களை, தன்னலமற்ற பொதுநல சேவை பான்மை கொண்ட நல்ல தலைவர்களை எம் சமூகத்தில் உருவாக்கிட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். மனிதரான வாழ்க்கையாகிய இயேசு பாலகனே, உம் பிறப்பு வாழ்வில் மகிழும் நாங்கள் உமக்கு விருப்பமான வாழ்வு வாழவும் எளியவர்களோடு எங்கள் பொருள் நேரத்தை பகிர்ந்து கொண்டு அர்த்தமுடன் இயேசு பிறப்பு விழாவை கொண்டாட வரவல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மண்ணில் பிறப்பெடுத்த விண்ணக கதிரே, என் பகுதி வாழ் மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் பிறப்பால் குடும்பங்களின் மகிழ்ச்சி நிறைவாகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் தாழ்ச்சி, தயை, குணம் நிரம்பவும் இதயத்தின் வேண்டுதல்களை இறை திருமணத்தால் நிறைவேறவும் வரமுள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் அவருடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக நாம் மௌனமாக வேண்டுவோம். அன்பார்ந்த தந்தையே இறைவா, இதோ நாங்கள் முன்பாக வைத்த இந்த மராட்டுகளை ஏற்றிடும் இவைகளையெல்லாம் உங்களுக்கு விருப்பமானால் தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். தருவே நான் உனக்கு சின்ன பாலகா, என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா, என்ன தருவே நான்
மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டுச் செல்வதாக. எனவே காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இறைவனான தந்தையே, திருமழை எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்களரை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறையியல்பின் கண்ணுக்கு புறப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவரான வணக்கத்துக்குரிய மறு நிறைவாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும், இவ்வாறு படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவிழமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்கழித்துக் கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆகவே கனிவில் மிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருளையும் நீர் ஏற்ற ஆசை வழங்கிட திருமகனும் எங்கள் நாடுவருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைந்து மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதி அளித்து பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்துவீராக. அடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் தியோவுக்காகவும் எங்கள் ஆயர் ராய் அவர்களுக்காகவும் திருத்துதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவா, அடியார்களாகிய யாவரையும் இங்கே உள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தள்ளும். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தள்ளும். மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைப்பற்றையும் நீர் அறிவி. இவர்களுக்காகவும் நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தமவருக்காகவும் இப்புகழ்ச்சி பணியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்வோரும் உயிர் உள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகிய மத்திய இவர்கள் உங்கள் பொருத்தலைகளை செலுத்துகின்றார்கள். உன்னுடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் உன்னுடைய குன்றா புனித மரியா இவ்வுலகுக்கு மீட்பரை பெற்றுத் தந்த இந்த நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாற்றுமிக்க மரியாவையும் அதை கண்ணியின் கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா
யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பத்ரோமி, மத்தேயு, சீமோன் ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளமெண்ட், சிக்ஸ்டூஸ், கொர்நேலியுஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிசோஸ்டஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவுகின்றோம். இவர்களுடைய பேர்வழங்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே இறைவா, உம்முடையனாகிய நாங்கள் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக்கொடுக்கும் கரையை உடம்படைந்து இறைத்தட வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாளில் அழிவிலிருந்து எங்களை காத்தவர்களும் மேலும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிடப்படும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உனக்கு உண்மை உடையதாகவும் கல்வி உடையதாகவும் உனக்கு ஏற்புடையதாகவும் கொண்டு நாம் எடுத்துக்கொள்கிறோம். இவ்வாறு அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவதாக. அவர் நாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளை அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தந்தையுமாகி மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கவனமே இரவு விருந்தை அருந்தியவை எழுதிய கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். பாடல்களையும் இறந்தவரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய முன்னேற்றத்தையும் ஊழியர்களும் புனித மக்களுமாகி நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிறைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசத்த பொருளாக மாண்புக்குரிய மக்கள் நாங்கள் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் பணிவுடனும் கண்ணோக்கியுடனும் நீதிமானாகிய மூடியின் ஆபேரின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உடைய தலைமைக்குழு மெல்கிசேதேக் நமக்கு அழைத்த காணிக்கைகளை நீர் குணமடைந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாகவும் மாசற்ற பலிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பலிப்பொருட்களை மாண்புக்குரிய விண்ணக திருப்பீடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உண்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உடைய திருமகனையும் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசையையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்திருக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் தொழில் கொள்ளும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரை, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை தன் ஈதிட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இகாசியா, அலெக்சாண்டர்,
Marcelinus, Peter, Felicity, Perpetua, Agatha, Lucy, Agnes, Cecilia, Anastasia ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றை எல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அடைத்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அமைதிக்காக வேண்டுவோம். நம்முடைய உள்ளத்தில் அமைதி, நம்முடைய இல்லத்தில் அமைதி, நம்முடைய சமூகத்தில் அமைதி, உலகில் அமைதிக்காகவும் நாம் சிறப்பாக கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த இயேசு தருகின்ற சமாதானத்தை ஒருவரோடு பெற்றுக்கொள்வோம்.
கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ். தேங்க்யூ. அதனால இந்த கிறிஸ்துமஸ் நம்முடைய ஃபாதர் சொன்னது போல அனைவருக்கும் அமைதி, மகிழ்ச்சி, சமாதானத்தை நிரம்ப தருவதாக அமையட்டும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்காக தொடர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த காலை திருப்பலியை நிறைவேற்று மிக அருமையான சிந்தனைகளை நமக்கு வழங்கிய அருள் தந்தை மரிய அருள் செல்வம் மதுரை உரை மறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தற்பொழுது கருமாத்தூர் குருமானவர்கள் இல்லத்திலே ஆன்மீக வழிகாட்டியாக தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்கின்றார்கள். நாங்கள் படிக்கும் போது பவுல் குருத்துவ கல்லூரி திருச்சியிலும் ஆன்மீக தந்தையாக மிக சிறப்பாக எங்களை வழிநடத்துவார்கள். என்ன சந்தேகம் என்று நாங்கள் கேட்டாலும் மிகவும் புன்னகையோடு மகிழ்ச்சியோடு அவருடைய அந்த அணுகுமுறை என்பது இருக்கும். எல்லாரும் எளிதாக அவரிடம் பேச முடியும். அத்தகைய நல்ல பல பண்புகளை கொண்ட மிக சிறந்த ஒரு அருள் தந்தையாக தன்னுடைய பணியை அந்த குருமடத்திலே ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளிலே நம் மத்தியில் வந்து மிக அழகான இந்த சிந்தனைகளோடு நமக்காக ஜெபித்திருக்கின்ற அருள் தந்தை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் பெயராலும் நம் அனைவரின் பெயராலும் திரு தாமஸ் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றிகளையும் நம்முடைய வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றார்கள். நாமும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்து நம்மோடு உடனிருந்து இந்த நாட்களில் நமக்கு உதவி செய்கின்றார் நம்முடைய பங்கை சார்ந்த மண்ணின் மைந்த அருட் சகோதரர் ஜேம்ஸ் நிக்கல்சன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளும் நம்முடைய பாராட்டுகளும். மாதவர்களே, இந்த திருப்பலி மிக சிறப்பாக அமைய உதவி செய்த அனைவருக்கும், குறிப்பாக பாடகர் குழுவினர் மிக சிறப்பான பாடல்களை பாடி இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கேற்க ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட மிக சிறப்பான பாடல்களை பாடிய பாடகர் குழுவினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் கரம் தட்டி நம்முடைய நன்றிகளை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறப்பான ஒரு எளிமையான ஒரு அழகான குடிலை நமக்கு செய்திருக்கின்ற நம்முடைய இளைஞர் மன்றத்தினர் மற்றும் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்த நம்முடைய இளைஞர் மன்றத்தினர் மற்றும் இதில் உதவி செய்த அனைவரும், குறிப்பாக நம்முடைய இந்த இல்ல பணியாளர்கள், ஆலய தூய்மை பணியாளர்கள் என அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் கரம் தட்டி நம்முடைய நன்றிகளை நாம் வாழ்த்துக்களை நம்மோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, 10 மணி முதல் 12:30 மணி வரை இந்த குடில் போட்டி நடைபெறும். அந்த குடில்கள் பார்வையிடப்பட்டு மந்திரிக்கப்படும். எனவே அந்த பகுதி மக்கள் பெயர் கொடுப்பவர்கள் நீங்கள் தயாராக இருக்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜனவரி 2ஆம் தேதி அன்று மாலை 6:15 மணிக்கு நம்முடைய பங்குக்கு நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்த ஆயரவர்கள் வருகை தருகின்றார்கள். தேர்வுகளை பங்காக இருக்கின்ற நமது பங்கை பங்காக அறிவிப்பதற்கும் பொன்னிலா ஆண்டினுடைய அந்த பீட திருப்பணிகளை துவங்கி வைப்பதற்கும் ஆயரவர்கள் வருகை தருகின்றார்கள். எனவே அந்த மாலை திருப்பலியில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆண்டு நமக்கு பொன்விழா ஆண்டாக அமைகிறது. பீட திருப்பணிகள் இன்னும் ஒரு சில பணிகளை நாம் முன்னெடுத்து செய்கின்றோம். எனவே இதற்கு நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கவும், அந்த நாட்களிலே உங்களை அணுகும் போது நீங்கள் தாராள உள்ளத்தோடு அதற்கான நன்கொடைகள் தரவும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே வருகின்ற அந்த 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த வருடத்தினுடைய முதல் வெள்ளியாகவும் இருக்கின்றது. எனவே அந்த நாளிலே மாலை திருப்பலியில் நீங்கள் பங்கேற்று ஜெபிக்க அன்போடு அழைக்கின்றேன். அன்று காலை 11 மணி திருப்பலியை நிறைவேற்றி நற்கருணை ஆராதனையை வழிநடத்த இருக்கின்ற
அருள் தந்தை ஜூலியன் அவர்கள், நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்த தந்தை அவர்கள் குடும்ப நல பணிக்குழுவினுடைய செயலராக தன்னுடைய பணியை செய்கின்றார்கள். எனவே அந்த திருப்பலியிலும் நாம் பங்கேற்று நீங்கள் ஜெபிக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்ந்தவர்களே, நம் அனைவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லும் வண்ணமும் இந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் வண்ணமும் நம்முடைய பகுதியை சார்ந்த மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்கள் நம் அனைவருக்கும் இனிப்புகள் தந்து இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய பங்கு சார்பாக கரம் தட்டி நம்முடைய நன்றிகளை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப விழா நாம் கொண்டாடுகின்றோம். எனவே மாசில்லாத குழந்தைகள் தினமும் அன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த மறைக்கல்வி மாணவ செல்வங்கள் இந்த திருவழிபாட்டை சிறப்பிக்கின்றார்கள். எனவே அன்று காலை வழக்கம் போல 7:30 மணிக்கு நடைபெறுகின்ற அந்த திருப்பலியிலே நீங்கள் குடும்பமாக பங்கேற்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே குடும்பமாக வந்து அந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்று ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். எனவே அன்றைய தினம் நேரத்தோடும் அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களாக சைனம் வந்து ஒரே இடத்தில் தனித்தனியாக இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமாக அவங்காங்கே அதற்கேற்ற கூட சேர் உங்களுக்கு அமைக்கப்படும். அந்த சின்ன சின்ன வட்டமாக சேர் போடப்பட்டிருக்கும். எனவே நீங்கள் இப்படியாக குடும்பமாக வந்து அந்த திருப்பலியில் பங்கேற்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்று மாலை 6 மணிக்கு நம்முடைய மரியன்னை பேராலயம் மேலப்புதூரிலே யூபிலி ஆண்டு நிறைவு கொண்டாட்ட திருப்பலி நடைபெறும் ஆயர் தலைமையிலே. எனவே அந்த திருப்பலியிலும் விரும்புகின்ற நீங்கள் பங்கேற்று இந்த 2025ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டை நிறைவு செய்து அந்த திருப்பலியில் நீங்கள் பங்கெடுத்து ஆசி பெற உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுவோம். இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். சங்கீதங்களை இசைத்திடுவோம், சங்கீதம் பாடிய